நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த மாதத்தோட சிறப்பு என்னென்னா, சூரியன் மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு பேச்சு ஆகிறாரு. இது சிறப்புனா என்னென்னா, குருவோட சூரியன் இணைய போகிறாரு. அதனால குருவோட சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. குருவோட சூரியன் அதாவது இணையும் போதும், குரு பார்வையில் விழுகும் போதும் சிவராஜ யோகம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்க. இதை சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. அதே மாதிரி சந்திரன் 2.25 நாள் எடுத்துக்கிறாரு. செவ்வாய் 40 நாள், புதன் 20 நாளில் கடக்கக்கூடிய கிரகம். குரு 1 வருஷம், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு எடுத்துக்கிறாரு. சுக்கிரன் அதே மாதிரி 25 நாள் எடுத்துக்கிறாரு. சனி உங்களுக்கு தெரியும் 2.25 வருஷம் கடக்கிறதுக்கு எடுத்துப்பார் ஒரு ராசியை. அதே மாதிரி ராகு கேதுக்கள் 1.5 வருஷம் எடுத்துப்பாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பொதுவான விஷயந்தான். நான் அதாவது ஜோதிடத்தில் 2 சக்கரம்னு சொல்லுவாங்க. ஒன்று பிறப்பு ராசி, அதாவது ஜனன ராசி, பிறக்கும்போது என்னவோ அதை வச்சியும், அப்புறம் கோச்சாரம், இன்றைய கோச்சாரம், அதை வச்சியும் இணைச்சி 2 சக்கரத்தையும் இணைச்சி தான் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பலன்களை துல்லியமாக எடுக்க முடியும். நான் இப்போ பொது பலன், எல்லா ராசிக்கும் 12 ராசிக்கும் உண்டான பொது பலன் அதை நான் சொல்கிறேன். அதாவது உங்கள் துல்லியமான பலன் வேணும்னா உங்களோட பிறப்பு ஜாதகம் அதை கொடுத்தீங்கன்னா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு துல்லியமான வாழ்க்கை சம்பவங்களை, நடந்த சம்பவங்கள் கரெக்டாக சொல்லி, அதுக்கப்புறம் நடக்க போகிற சம்பவங்களையும் கரெக்டாக சொல்லி, அதாவது உங்களுக்கு கஷ்டம் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, இப்போ என்னடா சிரமமே இருக்குது வாழ்க்கை முழுவதும், எப்போ தான் தீரும்ன்ற மாதிரி உங்கள் மனசில் இருக்கும். அந்த மாதிரி கேள்விகள்லாம் இருக்கும், விடை தெரியாத கேள்விகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அந்த மாதிரி தான். அதுக்கெல்லாம் நீங்கள் இந்த ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் அப்படி எண் கீழே இருக்கும். அதை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் துல்லியமான பலனை நான் கணிச்சு நல்ல முறையில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, துலாம் ராசி, காதல் நாயகனோட ராசி. அதை பற்றி சின்ன ஒரு லெக்சர் மட்டும் இப்போ கொடுத்துறேன். துலாம் அதாவது துலாமோட அதிபதி சுக்கிரன் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் காமம் இரண்டையும் தரக்கூடியவர். அவர் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிட்டார்னா, அதாவது ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தார், சனி செவ்வாயோடு சேர்ந்து போய் சுக்கிரனுக்கு மறைவுன்னு சொல்லப்படக்கூடிய 3-8 இதில் போய் மறைஞ்சிட்டார்னா, அதாவது சுக்கிரனோட வீடு ரிஷப துலாம் இதுவும் கெட்டு போயிருந்தா அசுபகிரகங்களால, அந்த ஜாதகங்களுக்கு 33 குறைஞ்சது 33 வயசு வரைக்கும் திருமணம் ஆக முடியாத சூழ்நிலை. சப்போஸ் திருமணம் ஆனாலும் அதை தக்க வச்சு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதனால் சுக்கிரன் ஜாதகத்தில் கெட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம துலாம் ராசி வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். இப்போ லக்னாதிபதியே லக்னத்தை, அதாவது ராசிநாதன் துலாம் ராசிநாதனே ராசியை பார்க்கறதுனால ஒரு அனுகூலங்கள். புதன் சுக்கிரன் 2 பேரும் சேர்ந்து துலாம் வீட்டை பார்க்கறதுனால, துலாம் ராசி பார்க்கறதுனால ஜாதகருக்கு சுயமுயற்சி, அவங்களுக்கு கௌரவம், அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் 2 சுபகிரகங்கள் பார்க்குறதுனால நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள்லாம் 4ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். இந்த துலாமிலேருந்து 4ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தாய், வீடு, வாகன வசதி
அந்த மாதிரியெல்லாம் வீடு வாங்கணும், ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு அமையும். அதே மாதிரி வாகனம், ஒரு 2 வீலரோ காரோ வாங்கணும் தள்ளி போய்கிட்டே இருந்த சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வாங்குவீங்க. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மீது கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க தாய்க்கும் தந்தைக்கும் சொல் பேச்சு கேட்காம குழந்தைங்க நடக்கக்கூடிய சூழல்கள்லாம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு இருக்கிறதுனால வேலையில் சிறு தொந்தரவுகள், வேலையை விடலாம் வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் தயவுசெய்து வேலையை விட்டுறக்கூடாது. இது கொஞ்சம் போராத காலம்தான். இந்த 1 மாதத்தை கடந்து தான் ஆகணும். இந்த வேலையை விடுற மாதிரி அவசரப்பட்ட முடிவெல்லாம் எடுத்துடக்கூடாது. 7ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி இருவருக்கு இடையே ஒற்றுமைகள்லாம் நல்லாயிருக்கும். போன மாதம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போனவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. துலாம் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு சூரியன் இருக்கிறதுனால, குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பணவரவு, தடை தாமதம் இருந்ததெல்லாம் அதெல்லாம் அகலும். திடீர் பணவரவு வரக்கூடிய காலகட்டம். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தந்தை மீது கொஞ்சம் உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். தந்தைக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படுறதுக்கு இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம். தொழில் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்படியே மந்தமாக தான் போகும். ஏன்னா 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார், லாபஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால லாபங்கள் அந்தளவுக்கு லாபங்கள் வர முடியாத சூழ்நிலைகள்லாம் இருக்கும். அதனால் தொழில் பண்ணுறவங்க தொழில் கொஞ்சம் மந்தமாக தான் போகும். ஏன்னா லாபஸ்தானமும் போன மாதம் என்ன அளவுகோ அதை விட குறையிறதுக்கே வாய்ப்பு, அதிகம் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது. 12ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு அப்ளை பண்ணிவிட்டு விசா பாஸ்போர்ட் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ரெடியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில், இந்த 1 மாத காலகட்டத்தில் நீங்கள் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது.